இது 2 மாசம் வளர்ப்புல இருந்து எங்க வீட்டுல வளருது. எங்க வீட்டுல ஒருத்தனாவே வளர்ந்தேன், பேர் மாற. நான் எந்த காரணத்துக்கு கொண்டு இவனை விற்க கூடாதுன்னு நான் இருந்தோம். நாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இவனை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. போனதுல இருந்து எங்க வீட்டுல ஒரே கஷ்டம் தான் எங்களுக்கு வந்துச்சு. ஆனா இவன் இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்தேன். எங்களை பொறுத்த வரையும் இது எங்க வீட்டு கடைசி பிள்ளை தான் நான் வளர்ச்சி வளர்த்தேன். எங்க வீட்டுல எல்லா பேருமே இவனை ரொம்ப குழந்தை பிள்ளை எல்லாருமே பாசத்தோட தான். என் பிள்ளை வெளியூர்ல தான் படிக்கிறான். எடுத்தோடனே மாற என்னமா சரியான்னு வீடியோ கால தான் பேசும். வீடியோ கால பேசினா அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த பிள்ளை கைக்கு தான் நல்லா நிக்கும் என் பிள்ளைக்கு. சரி, இப்ப உங்களை விட்டு அவர் கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு. வேற ஒருத்தவங்க வீட்டுல சேஃபா நாங்க ஆளை வச்சு பேசி அனுப்பிச்சு விட சொல்லுவோம். எங்க அங்க போறியா என்னன்னா சரியா அந்த இதெல்லாம் வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க சில பேரு. நாங்க அதை வச்சு பாத்துக்கிட்டே இருப்போம். அவனை இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வேற மீட் பண்றீங்கல்ல, உங்களுக்கு அவருக்கு புரியுமா நீங்க அழுகுறது, நீங்க பேசுறதெல்லாம்? அழுகுறாவே மாறன் கூப்பிட்டு நின்ட்டான்ல, நான் நிக்கிறேன் அல்லது வேற கைக்கு நிக்க மாட்டான்ல. என்ன போய் ஒரு 6 மாசம் இருக்கும். எங்களை பாத்து கொஞ்சம் வீட்டுலயா எங்க செல்ல பிள்ளைங்க, எங்க பிள்ளைல பெத்த பிள்ளைல கூட அப்படி கும்பிட மாட்டோம். நாங்க கோயிலுக்கு எங்க சுத்தி போனாலும் வந்து பாக்குறது இவனை மட்டும்தான் பாப்பா. வீட்டுக்குள்ள நுழையவே மாட்டாங்க. என் பிள்ளை இவனதான் எங்க வீட்டுல நான் மட்டும் இல்ல எல்லா பேருமே, என் வீட்டுக்காரர் என் பிள்ளை எல்லா பேருமே மாரணத்தை வந்து பாப்பா. அதே மாதிரி கோயில் போயிட்டு வந்தாலும் விபூதி இவனுக்கு வைப்போம். நாங்க கூட பூச மாட்டோம், வீட்டுக்குள்ள போக மாட்டோம். இவ போய் 6 மாசம் ஆச்சுன்னு சொன்னீங்க. அந்த 6 மாசம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கொட்டத்துக்குள்ள போகவே முடியாது எங்களால, அழுதுகிட்டே தான் இருப்போம். நாங்க கொட்டத்துக்குள்ள போனாலும் இவன் நினைப்புதான் வரும் எங்களுக்கு. நீ வேற மாடு வந்து நுப்பாட்ட கூட இல்ல. நாங்க இப்ப கார் செட்டா அது கார் யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வேற ஆடு வந்து நின்றுச்சு அதுமே நிலைக்கல எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த வரைக்கும் ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் உங்க 2 பேருக்கு நடுவுல உங்க குடும்பம்? அது நிறைய இருக்கு. நிறைய ஒண்ணு மட்டும் எங்களுக்காக சொல்லுங்க. நிறைய வந்த புதுசுல மழை அடமழை ஹால்ல கட்டி போட்டு வீட்டுக்குள்ள ஹால்ல கட்டி போட்டு போற பொத்தி உள்ள சாணின்னு எல்லாம் போடும். அப்படியே தொடச்சிட்டு அப்படி சின்ன பிள்ளையா ஒத்தையில அப்படி படுத்தோம்னா இது மேலதான் படுப்போம். நாங்க பிள்ளைங்க தான் இது என் குழந்தை மேல வந்து பேசாம மாறா என்னடா சரின்னு தான் கேட்கும். கை அப்படி கொடுத்தோம்னா நக்கிக்கிட்டே இருப்பியான். எனக்கு வந்து இது என்னது அது இவனை விட்டு சாப்பிட முடியாது. சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டோம்னா முட்டி தள்ளி விட்டுருவான். ரொம்ப பிடிக்கும். கடல மிட்டாய் தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் மாமனார் கடல மிட்டாய் எடுத்துருவாரு. கடல மிட்டாய் இது எங்க வேணாலும் ஜெயிச்சானா தோக்குறான். அவன் ஏன் வீட்டு பிள்ளை. இன்னைக்கு வந்து அதாவது உங்களை விட்டு போய் ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு முதல் வாடி அவர் போயிருக்காரு. இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ஒரு அம்மாவா எவ்வளவு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு? அவுத்தது இல்ல, அங்க நல்லா வந்துச்சு. முதல் தடவை வந்திருக்கேன், அதுவே எங்களுக்கு பெருசுதான். நல்லா வந்துச்சு. எங்க கைக்கு வரலாம், இன்னொருத்தவங்க கைக்கு எங்க ஊர்ல அவுத்திருக்கல, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். நீங்க இவனை பாக்குறதுக்காகவே வந்திருக்கீங்க. ஆமா, அங்க பண்ணிட்டே இருக்க சொல்லி சரி வருவான். தூக்கமே இல்ல எங்களுக்கு. இப்ப நான் நினைச்சேன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனை நல்லபடியா பாக்கணும், இவனை கூப்பிட்டு வந்தவங்களும் சாப்பாடு ஆக்கி போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னால முடியாத சூழ்நிலை இவனுக்கு பார்க்க முடியாது. அதான் சரி இவனுக்கு போன் பண்ண சொன்னேன். போன் பண்ணி கொடுப்பா. நான் வந்து பிள்ளை ஒரே தடவை கடைசியா ஒரு தடவை பாக்குறேன்னு சொல்லிதான் வந்து இந்த பாத்துட்டு நீங்க வந்து இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்க என்னால உண்மையிலே சொல்ல முடியலங்க. என் பிள்ளைய 6 மாசம் என் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா கூட இவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பானு தெரியல. ஆனா விட்டு போனதுல இருந்து சாப்பாடு 2 நாளா சரியா சாப்பாடு யாருமே வீட்டுல. இதெல்லாம் அவங்க பாம்பேலுக்கு அங்கிட்டு தான் படிக்கிற மயக்கப்பட்டு அந்த பொண்ணே சொல்லுச்சு. திலக்க மயக்கப்பட்ட விழுந்துருச்சு மரணம் வித்ததுன்னு சொல்லி அது வந்து சொல்லி இதுச்சு. அவ்வளவு தூரம் மேல பாசம் எல்லாத்துக்குமே. நாங்க இவனுக்கு ஆதார் கார்டு வாங்கணும், ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கணும்லாம் பிளான் போட்டோம். வந்து பக்கத்துல கேட்டாங்க குடுங்கக்காரங்க. என் பிள்ளைய நான் கொடுக்க மாட்டேன் போட, எங்க வீட்டு ஆதார் கார்டுல என் பிள்ளைய சேர்க்க போறேன். நீ வந்து கேட்கறதுலாம் நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்கேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாய் சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லுவீங்கக்கா? என் பிள்ளைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முடியும். என்ன செய்ய முடியும்? என் பிள்ளைய அடிக்கடி நீ மேல் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளைய மட்டும் கடைசி என் பிள்ளை பார்க்கணும். அவனை எங்க இருந்தாலும் அமனியாபுரத்துக்கு வரப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கன்னு தான் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் இவனுக்குன்னு ஒரு இடம் எங்க வீட்லயும் சரி எங்க மனசுலயும் சரி இவனுக்கு எப்பவுமே இருக்கும். நீ எங்க வீட்டு செல்ல வாட்ஸ்அப்ல எங்க மாறன் தான் முதல்ல. அவன் எங்க கல்யாண பாப்பா விசேஷம் எந்த பத்திரிக்கைனாலும் எங்க மாறன் பேரு கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இது அவன் செல்ல பிள்ளை. எங்க வீட்டுக்கே செல்ல பிள்ளைண்டா கடைசி குட்டி இது ஒண்ணுதான், வேற யாருமே கிடையாது. அந்த இடத்த யாராலும் பிடிக்க முடியாதுல்ல. நீங்க அழுவுறப்ப வந்து அவரோட கண்ணையும் தொடச்சு விட்டீங்களா? அவர் அழுதாரா? அழுவியா நம்ம எது சொன்னா அவனுக்கு புரியும். அவன் கரெக்டா பொறுமையா நல்லா இது பண்ணுவியா. திட்டுனா அழுவான், கண்டுபிடிச்சிருவான். திட்டுனா அழுதுருவான், கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். ஏன்டா அப்படி மாறா செய்யறா அவன் நம்ம அழுகுறமோ அவங்க நீர் இதுன்னு நம்ம இந்த காலத்தை வந்து இப்படி இது பண்ணிட்டே இருப்பான். நம்மள இப்படி தலைவி கொடுத்தா பேசாம நின்றுக்குருவான். சரி அம்மா திட்டேன்டா நீ மன்னிச்சுக்கடா மாறா அப்படின்டா பேசாம நின்றுக்குருவான். அவ்வளவு தூரம் எங்க வீட்டு செல்ல பிள்ளை. என் பிள்ளைய வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்த்தாலுமே அம்மா மாற என்ன செய்ய வீடியோ கால் பண்ணு
அவன்கிட்ட பேசணும்னே இவனத்தையும் பாக்குங்க. அவனும் சரி என் மகளும் சரி இவனத்தையும் பாக்குங்க. எங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாமே அதுமாதிரி இது எங்க குழந்தை பிள்ளைகளும் சரி வந்தோடனே பிள்ளை தான் பொங்கல் வச்சு வாயில மாத்தி 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 விட்டுக்கிட்டே இருப்பேன். தின்றானு எது இருந்தாலும் கரும்பு முதற்கொண்டு வீட்டுல பிறந்தநாள் கேக் வெட்டினாலும் கேக் இவனுக்கு தான் கேக் வாங்கி ஊட்டி விட்டுறது. அவ்வளவு செல்ல பிள்ளை எங்க வீட்டுக்கு என்ன செல்லம் வார்த்தையில சொல்ல முடியாது எங்களாலலாம் யாருமே சின்ன 2 மாச பிள்ளைல என் வீட்டுக்காருக்கு என் மக கேட்டாங்கன்னு சொல்லி 2 மாச பிள்ளைல வந்துச்சு எங்க வீட்டுக்கு. இதுக்குன்னு நாங்க ஏசி போடணும் என் மகளும் சொல்லி நான் முதல் மாசம் சம்பளம் என் மாறனுக்கு வீடு கட்டணும் ஏசி போடணும் என் மயங்களாம் சொல்லுவாங்க. தங்கத்துல செயின் போடணும் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அவ்வளவு தூரம் பேசல எங்க வீட்டுல. அது நீங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி மாறன் உங்க வீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு என் மயன் கடைசி நீங்க வாயில சொன்னீங்களா கடைசி பையன் சொன்னியா ஏமா வித்தா நம்மளே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னான். கண்டிப்பா கண்டிப்பா விஷயம் நடக்கும். என் வீட்டு பிள்ளை என்கிட்ட வருதுன்னா ரொம்ப சந்தோஷம் தானேங்க. கண்டிப்பா அவனாலதான் வித்தது எல்லாமே. ஆனா இப்ப அன்னைக்கு அவன் இன்னைக்கு என்னமா தெரியல சாப்பிட்டுக்குமே வாயிட்ட சொன்னான் கொடுத்தாங்கடா நம்மளே வாங்கிக்கிறோமா அப்படின்னு. அதனால எனக்கு இதுவும் நல்ல அவங்க அந்த அம்மா அழுத பார்த்தா ரொம்பவே வந்து எங்களுக்கே எமோஷனல் ஆயிருச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு வாங்கின நீங்க அந்த மாடை திருப்பி வாங்கின நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? பச்சை பிள்ளையா வச்சு வளர்த்துருக்காங்க. இப்ப எனக்கு காலில இருந்து வந்ததுல போறாங்க அவங்க தான் கூட இருந்தவங்க. இப்போ அவங்க மயம் வந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப அவன் மாடு வளர்த்துங்க அந்த அம்மா அந்த அக்கா அப்புறம் வந்தாங்க கண்ணு கலங்கிருது. சரி திருப்பி அவங்க நான் கொடுக்க மாதிரி திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவாங்க மாட்டை. நாங்க வாங்கின காட்டியும் செலவு வண்டி செலவு போனா கூட சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லைங்க அந்த மாதிரி அழுவு வந்துருக்கு அவங்க பேசுனதை வச்சு. அவ்வளோ பாசம் இருக்க போய் தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்து பாக்குறாங்க. இப்ப அவங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி இல்ல எப்பப்பெல்லாம் வந்து விசாரிச்சுட்டே இருப்பாங்க. போன் அடிச்சிருவாங்க. என்ன பண்ணுது எது பண்ணுது என்ன பண்ணு சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா என்ன எல்லாமே கட்டுறோம். டெய்லி போன் அடிச்சிருவாங்க. என் தம்பி தான் எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பான். அது வீட்டில் ஒரு பிள்ளையா வச்சு வளர்த்துருக்காங்க. அது ஏதோ கஷ்ட சூழ்நிலைக்கு நம்மகிட்ட வந்துருச்சு மாடு. வேற எங்கிட்டும் இது பண்றதுக்கு நம்மகிட்ட வந்துச்சு. நம்மகிட்ட 4-5 மாடு இருக்கு. இதுல 5வது பொருள் அந்த பொருள் வச்சு சந்தோஷமா வளர்த்துருக்கோம். இப்ப இங்க வந்து இந்த பாச போராட்டத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் இது மாடு இவங்களுக்கே கொடுத்துருமான்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க இவங்க பண்ண அந்த பாச போராட்டத்துல திருப்பி கொடுத்துடலான்ற அளவுக்கு உங்களுக்கு தோணுதா? ஆமாக்கா எனக்கு தோணுதுக்கா. உங்க வீட்டுல இருக்கவங்க இதுக்கு சம்மதிச்சிருவோம். கண்டிப்பா சம்மதிப்பாங்க. ஏன்னா நானும் ஒரு மாடை கொடுத்துட்டு 1 வருஷம் கழிச்சு மாடை புதுக்கோட்டை கொடுத்துட்டு திருச்சி கொடுத்துட்டு திரும்பி அவங்க எனக்கு 1 ரூபா கூட வாங்காம மாடை ஏற்றி விட்டாங்க. அந்த மாடு ஒன்று வீட்டில் தான் இருக்கு. என்ன நமக்கு ஒரு உதவி செய்யறாங்களே. இப்ப பாச போறோம் கண்டிப்பா தான் பாச போறோம்னுக்கா. தமிழனை தவிர பாக்கி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது வராது. கண்ணு கலங்குது. யாருக்குமே இந்த மாதிரி இது வராது. திரும்பி நாங்கள் மாடு கொடுக்கணும்னு சொல்லணும் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்க வாகன விலையை காட்டி எங்க அம்மையா கொடுத்துருவோம் இந்த பாச போராட்டக்காண்டி. இப்போ இவர் வந்து மாறன் வந்து வீட்டுல மிஸ் பண்ணுவாரானே அவரை அவங்க அம்மாவையோ இல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்க வந்து நின்று மாடு அழுகுச்சுக்கா. அவங்கள பார்த்தேன்னு எங்களால பரவாயில்ல பிடிக்க முடியல மாட்டை. இவங்க வந்து மாடை பிடிக்கிறாங்க. பிடிச்சே மாடு கண்ணீர் கொடுத்து அப்படி கண்ணீர் ஊத்திட்டே இருக்கு. மாடு ஊத்துது கண்ணீர். அதெல்லாம் பாக்குறப்ப மாடு மட்டும் இல்ல மாட்டோட அவங்க அம்மாவோ அவங்க வீட்டுல வளர்த்த எல்லாருமே அழுகுறாங்க. பிள்ளை மாணிக்க சொல்லிருக்காங்க. அந்த அக்கா பாவம் வெளிநாட்டுல வளர்ச்சுறாங்க. அவங்க அன்னைக்கு மாடை தெரியாம வீட்டுக்கு அந்த அக்காவும் தெரியாம மாடை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த அக்கா அங்க வேலை செய்யற இடத்துல மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. அங்கிருந்து எங்களுக்கு போன் வருது பத்தமா பாத்துக்கங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போன் வர்றாங்க. சரி வீட்டுல வந்து மாறன் வந்து மிஸ் பண்றாரு அப்படின்றத அவங்க அம்மாவையோ இல்ல அவங்க ஃபேமிலியோ மிஸ் பண்றாருன்றத உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவாரு? எங்க போன் அடிச்சிருவாங்க. இல்ல மாறன் வந்து மிஸ் பண்றாரு அப்படின்றத வந்து அவரோட சாப்பிடாம இருக்கிறதோ இல்ல கண்ணுல இருந்து கண்ணீர் அந்த மாதிரிலாம் வீட்டுல ஏதாவது பண்ணுவாரா? வீட்டுல அப்பப்போ கண்ணீர் விடுவாப்புல. நாங்க அது இங்க எப்படி இருந்துச்சு அதே மாதிரி அங்க செல்லமாச்சு நாங்க வளர்த்துக்கிருக்கோம். இப்ப அங்க போய் நாங்க பேரை வேற மாத்திட்டோம். அங்க வேலுன்னு வச்சிருக்கோம். ஏகே வேலுன்னு சொல்லி வச்சிருக்கோம். இங்க மாறனு இங்க உள்ள நம்ம பேர் தெரில. நம்ம வாங்கி கொடுத்தவங்க என்ன பேருன்னு சொல்லல. நம்ம அங்க போய் வேற பேர் வச்சுட்டோம். மாடு நீங்க நல்லபடியா வந்து வெற்றி ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து நீங்களுமே அந்த செல்ல பிள்ளையா வளர்த்துட்டீங்க. கொடுத்தவங்களும் அப்படியே ரொம்ப உயிருக்குயிரா வளர்த்துட்டாங்க. கண்டிப்பா கொடுத்துருவீங்க. ஏன்னா நான் ஒரு பொருள் இப்படிதான் விட்டுவிட்டு 6 மாசம் நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த மாடை கண்டுபிடிக்க 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். மாடை புதுக்கோட்டைக்கு வித்துட்டு புதுக்கோட்டையில இருந்து மாடு திருச்சி போயிருச்சு. திருச்சியில போய் வாங்கிட்டு போன நம்பர் தர மாட்டாங்க. அங்க ஒரு நம்பர் போட்டோ போட்டு விசாரிச்சு ஒரு மாடை வாங்கினேன். நான் கொடுத்த மாடை திருப்பி எனக்கு அன்னைக்கு அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அவன் பேர் நவீன். தூவாக்குடி கேசவன் நவீன். அவங்க இந்த மாதிரி மாடு கொடுத்து விட்டாங்க. காசு என்ன வாங்க அவங்க மாடு ஏற்றி விட்டாங்க. மாடு வீட்டில் நிற்குது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க பாச போராட்டம் பயங்கரமா வந்துச்சுக்கா.
இந்த மாதிரி பாச பரோட்டா இன்னைக்கு இந்த அவனியாபுரத்தில் இதுதான் ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களை தாண்டி வந்து இங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே கண் கலங்கிருச்சு. எல்லாருமே சுத்தி இருந்த எல்லாருமே அதை பார்த்து அழுதாங்க. மாடு அழுகிறத பாக்குறதுப்போ அவங்க அம்மாவை அழுகிற பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி உள்ள என்ன சொல்லுச்சு? நான் தனியாக போய் உட்காந்து அழுதுட்டேங்க. அப்போ எங்களுக்கு அங்கே மாடை பிறவாயில கூட்டு போய் அலைச்சல் எம்முட்டே அலைச்சல் இருந்துச்சு. அதை கூட எங்களுக்கு பெருசாக தெரில. இவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதுன்னு எங்களுக்கு மனசு தாங்க. மாடை அழுதுருச்சுன்னா பாருங்க எப்படி இருக்கு பாச பரோட்டா என்ன லெவலில் இருக்கு பாருங்க. எல்லாம் ஒரு பெரிய பாச பரோட்டாங்க. நாங்கள் திருப்பி கொடுத்தா மாடை உங்களுக்கு விட்டுருங்க. அதாக்கா